ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊரில் மக்கள் அனைவரும் அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் ஊருக்கு வெளியே சில தீய சக்திகள் சுற்றித் திரிந்தன. பயந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எங்களை காப்பாற்ற ஒரு தெய்வம் வேண்டும் என்று மனமாற வேண்டினர். அவர்களின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இந்த மக்களை காக்க ஒரு காவல் தெய்வம் பிறக்க வேண்டும் என்றார். அந்த நொடியில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் ஐயனார். ஐயனார் பிறந்தபோதே தைரியமாக சிரித்தார். அவர் கையில் ஒரு சிறிய வாள் இருந்தது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். சிவபெருமான் ஐயனாரிடம், நீ இந்த உலகத்தில் மக்களை காக்கும் காவலனாக இரு என்றார்.